இந்த வீடியோ ஜிஎஸ்டி இயர் எண்ட் க்ளோசிங் செக்லிஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். மார்ச் மந்தில் ஒரு சில ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஃபார் ஸ்மூத் புக் க்ளோஸருக்கு. அதே மாதிரி ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட்ஸுக்கும் வந்து ஒரு சில ஆக்டிவிட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஜிஎஸ்டி ஆஸ்பெக்டில் எந்த மாதிரி டீட்டெயிலாக நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த என்டையர் வீடியோவுமே. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவர் ஐடிசி ரெக்கன்சிலேஷன். உங்களோட டேர்ன் ஓவர் ரெக்கன்சிலேஷன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. ஜிஎஸ்டிஆர் 1ல் டிக்ளேர் பண்ண டேர்ன் ஓவர், அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் 3பியில் டிக்ளேர் பண்ண டேர்ன் ஓவர், இது எல்லாமே வந்து எக்ஸாக்டாக வந்து மேட்ச் ஆகணும். நம்மளோட சேல்ஸ் ரிஜிஸ்டர், ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் கூட இது எல்லாமே வந்து மேட்ச் ஆகணும். இன்கேஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்தால் அதை ஐடென்டிஃபை பண்ணி அப்கமிங் ரிட்டர்னில் ரெட்டிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்புட் ரெக்கன்சிலேஷனும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. இது ஜிஎஸ்டிஆர் 3பியில் கிளைம் பண்ண இன்புட்டும் ஜிஎஸ்டிஆர் 2பியில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்க இன்புட்டு, அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர், இது எல்லாமே வந்து கம்பாரிசன் பார்த்து டிஃப்ரெண்ட் ஏதாவது இருந்தால் அதை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இன்எலிஜிபிள் ஐடிசி செக்ஷன் 17(5)ல் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிக்கான இன்புட்டு கிளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிவர்சல் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஜிஎஸ்டி ஆடிட் இல்லை ஸ்க்ரூட்டினியில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அன்னெசரியாக வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி வந்து அப்ளிகபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வெண்டார் கம்ப்ளைண்ட்ஸ், கிரெடிட் நோட், டெபிட் நோட். நம்மளோட வெண்டார் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாங்கன்னா அது நமக்கு வந்து ஜிஎஸ்டிஆர் 2பியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்கேஸ் வெண்டார் வந்து ப்ராப்பராக வந்து ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா நமக்கு அது இன்புட் வந்து லாஸ் ஆயிரும். அந்த ஆக்டிவிட்டியை மானிட்டர் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி டெபிட் நோட், கிரெடிட் நோட் ரிவ்யூ பண்ணுங்கள். சேல்ஸ் ரிட்டர்னு, டிஸ்கவுண்ட்டு இல்லை ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து கிரெடிட் நோட் கொடுத்துருந்தோம் இல்லை டெபிட் நோட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா எல்லாமே இந்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே வந்து அக்கௌண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அனதர் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆர்சிஎம், இன்வாய்ஸ் ரெக்கன்சிலேஷன். அட்வான்ஸ் ரிசீவ்டு வந்து ப்ரெசென்ட்டில் வந்து சர்வீஸ்க்கு மட்டும் வந்து அப்ளிகபிள். அதை ப்ராப்பராக வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா அட்வான்ஸ் ரிசீவ்டுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள், பேமெண்ட் நம்ம பண்ணணும். அந்த ஆக்டிவிட்டி கரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆர்சிஎம், ரிவர் சார்ஜ் மெக்கானிசம். இந்த ஆர்சிஎம் டிரான்சாக்ஷன் வந்து ஜிடிஏ, லீகல் சர்வீஸு, இம்போர்ட் ஆஃப் சர்வீஸு, செக்யூரிட்டி சர்வீஸு, இது மாதிரி நோட்டிஃபை பண்ண அந்த சர்வீஸ்க்கு எல்லாமே வந்து ஆர்சிஎம் வந்து அப்ளிகபிள். உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பென்ஸ் ஹெட்டுக்கு ஆர்சிஎம் அப்ளிகபிள் அப்படின்னா இதுவுமே மறக்காமல் வந்து மிஸ் ஆனதை பேமெண்ட் பண்ணி இன்புட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஜிஎஸ்டிஆர் 2பி ரிப்போர்ட்லேயே வந்து ஆர்சிஎம் அப்ளிகபிளா அப்படிங்கிற ஆப்ஷனில் எஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் வந்து ரீவேலிடேட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் புக்கில் ஏதாவது மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா போர்ட்டலில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்க டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணியுமே வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஜிஎஸ்டி போர்ட்டல்லையுமே வந்து சர்வீஸில் இந்த ஆர்சிஎம் டீட்டெயில் எல்லாமே வந்து லெஜர் வந்து வியூ பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, அதையுமே வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அனதர் ஆக்டிவிட்டி வந்து இன்வாய்ஸ் இவேபிள் ரெக்கன்சிலேஷன். இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து மோர் தென் 1 lakh டிரான்சாக்ஷன் அப்படின்னா வித்தின் தமிழ்நாட்டுக்கு இவேபிள் வந்து மேண்டேட்ரி. நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கக்கூடிய இன்வாய்ஸோட டேர்ன் ஓவர், அதே மாதிரி இவேபிளோட டேர்ன் ஓவர், இதை வந்து ரெக்கன்சைல் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் இவேபிள் டேர்ன் ஓவர், இன்வாய்ஸ் டேர்ன் ஓவருக்கு டிஃப்ரெண்ட் இருந்தால் ரீசன் கேட்டு நோட்டீஸ் வரலாம். அந்த டைமிங்கில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர், பிளாக்டு ஐடிசி, ஹெச்எஸ்என் வெரிஃபிகேஷன். ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். வித்தின் தி ஸ்டேட்குள்ளே நம்ம மூவ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ டெலிவரி சலான் யூஸ் பண்ணுவோம். இதே நம்மளோட என்டிட்டி வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி டேக்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணுவோம். ரிசீவர் ஸ்டேட்டில் வந்து இன்புட்டாக வந்து கிளைம் பண்ணுவாங்க. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுமே வந்து ப்ராப்பராக வந்து வேலிடேட் பண்ணி அதுக்கான ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிளாக்டு ஐடிசி ரிவ்யூ. இன்எலிஜிபிள் இன்புட் கிரெடிட்டோட இன்புட் ஏதாவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து ரிவர்ஸ் பண்ணிடுங்க. மோட்டார் வெஹிக்கிள்கான கிரெடிட்டு, எம்ப்ளாயிக்கான வெல்ஃபேர், ஃபுட் எக்ஸ்பென்ஸு, பெவரேஜ், இன்சூரன்ஸ், இது எல்லாமே வந்து இன்எலிஜிபிள். ஒரு சில எக்ஸப்ஷனல் கேஸுமே இருக்குது, அது உங்களுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா அப்போ மட்டும் எலிஜிபிளாக இருக்கும். இந்த இன்எலிஜிபிள் சம்மந்தமாக நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து டீட்டெயில்டு வீடியோ ஒன்று இருக்குது, அதை பார்த்தீங்கனாலே செக்ஷன் 17(5)ஓட கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து HSN கோடு, ஜிஎஸ்டி ரேட் வெரிஃபிகேஷன். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த HSN கோடுக்கான கரெக்டான ஜிஎஸ்டி ரேட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் ரீவேலிடேட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் கரெக்டாக தான் நீங்கள் HSN கிளாஸிஃபை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் வந்து வேலிடேட் பண்ணி
லீகல் கான்சிக்வன்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில். ஐடிசி டைம் லிமிட்டு, ஜிஎஸ்டி லைபிலிட்டி, லெஜர் ரெக்கன்சிலேஷன். ஐடிசி டைம் லிமிட் செக்ஷன் 16(4)ல் சொல்லியிருக்கக்கூடிய அந்த டைம் லிமிட்குள்ளே வந்து கிளைம் பண்ணியிருக்கணும். ப்ரீவியஸ் இயர் இன்புட் வந்து கரண்ட் இயர் நவம்பருக்குள்ளே வந்து நம்ம கிளைம் பண்ணிடணும். ஜிஎஸ்டி ஆக்டில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த டைம் லிமிட்குள்ளே வந்து இன்புட்டை வந்து கிளைம் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி லைபிலிட்டி பேமெண்ட்டு, நம்ம ஜிஎஸ்டி லைபிலிட்டி வந்து ஜிஎஸ்டிஆர் 1ல் டிக்ளேர் பண்ணியிருப்போம். அது ஆட்டோ பாப்புலேட் ஆகிருக்கும் ஜிஎஸ்டிஆர் 3Bக்கு. அதில் இருக்கக்கூடிய பேமெண்ட்டு நீங்கள் கரெக்டாக ரெமிட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் வேலிடேட் பண்ணுங்கள். இன்கேஸ் எக்ஸஸ் பேமெண்ட், ஷார்ட் பேமெண்ட் அந்த மாதிரி இருந்தால் நோட்டீஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஜிஎஸ்டிஆர் 1ல் நீங்கள் டிக்ளேர் பண்ண அந்த அவுட்புட் லைபிலிட்டி வந்து ஜிஎஸ்டிஆர் 3Bயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீஸ் ஆயிரும். இந்த கண்ட்ரோல் வந்து இப்போ ரீசெண்டாக தான் கொண்டு வந்தாங்க. பிகினிங்கில் இந்த கண்ட்ரோல் கிடையாது. மேனுவலாக எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன் மோர் டைம் வந்து நீங்கள் ரீவேலிடேட் பண்ணிக்கங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மார்ச் ரிட்டர்னில் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட லெஜர் ரெக்கன்சிலேஷன் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர், கேஷ் லெஜர், லைபிலிட்டி லெஜர்னு வேரியஸ் லெஜர் இருக்குது ஜிஎஸ்டி போர்ட்டலில். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்கள் புக்ஸுமே வந்து மெயின்டைன் பண்ணிக்கங்க. 180 days ரூல் 42, 43 அண்ட் கேபிட்டல் குட்ஸ் ஐடிசி. நம்மளோட சப்ளையருக்கு வந்து நம்ம பேமெண்ட் வந்து 180 டேஸ்க்குள்ளே பண்ணிட்டோமா அப்படிங்கிறதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இன்கேஸ் பண்ணலை அப்படின்னா எடுத்த இன்புட்டை ரிவர்ஸ் பண்ணுங்கள். எப்போ பேமெண்ட் பண்ணுறோமோ அப்போ வந்து ரீக்ளைம் வந்து பண்ணிக்கலாம். அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. அதே மாதிரி ரூல் 42, 43 உங்களுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா அதுவுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து எக்ஸம்டட் ப்ராடக்ட் நீங்கள் ஏதாவது டீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான இன்புட் வந்து எலிஜிபிள் கிடையாது. அப்போது வந்து ரூல் 42 யூஸ் பண்ணி ரிவர்சல் பண்ணணும் இந்த எக்ஸம்டட் டர்னோவருக்கான வேல்யூ ஐடிசி. அதே மாதிரி உங்களோட கேபிட்டல் குட்ஸ் வந்து எக்ஸம்டட் டர்னோவருக்கு எவ்வளவு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுமே வந்து மேனுவலாக வந்து இன்புட்டை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஃபிக்ஸட் அசெட் கேபிட்டல் குட்ஸோட இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இது எல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்களா, புக்ஸு கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணும்பொழுது வித்து ஜிஎஸ்டியோட பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்புட் வந்து எலிஜிபிள் கிடையாது. அசெட் அக்கௌண்ட் பண்ணும்பொழுது வித்தவுட் ஜிஎஸ்டியில் பண்ணாக்க எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனுவல் ரிட்டர்ன், ஜாப் ஒர்க், குட்ஸ் அண்ட் அப்ரூவல். ஆனுவல் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டிஆர் 9 அண்ட் 9C இதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து இப்போயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வித் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டோட. ஜாப் ஒர்க் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் வேலிடேட் பண்ணிக்கங்க. ஏதாவது ஒரு ஜாப் ஒர்க்குக்காக நீங்கள் ஒரு மெட்டீரியல் சென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வித்தின் 1 இயர்க்குள்ளே அந்த மெட்டீரியல் வந்து இன்வெர்ட் ஆயிருக்கணும். அதே மாதிரி கேபிட்டல் குட்ஸ் ஏதாவது உங்களோட ஜாப் ஒர்க் வெண்டாருக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்குள்ளே வந்து ரிட்டர்ன் வந்திருக்கணும். இது ரிப்போர்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜாப் ஒர்க் ரிட்டனை வந்து ஆன் டைமில் வந்து ப்ராப்பராக வந்து ஃபைல் பண்ணுங்கள். குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் பேஸ். எனி ரீசன் நீங்கள் வந்து வித்தவுட் டேக்ஸ் பேமெண்ட்டில் ஏதாவது டெலிவரி சலான் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு குட்ஸ் வெளியில் அமைச்சிருந்தீங்க அப்படின்னா வித்தின் 6 மந்த்துக்குள்ளே வந்து எகைன் வந்து இன்வெர்ட் ஆகிருக்கணும். அப்படி இல்லைன்னா கம்ப்ளைண்ட்ஸ் ப்ராப்ளம் வரும். நியூ இயர் பிகினிங், அதாவது ஃபஸ்ட்டு ஏப்ரலில் ஒரு சில ஆக்டிவிட்டிலாம் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிடுங்க. அதுக்கு தகுந்தது மாதிரி முன்கூட்டியே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருங்க. இயரோட ஃபஸ்ட்டு டேட்டில் இன்வாய்ஸோட சீரியல் நம்பரை வந்து ரீசெட் பண்ணுங்கள். இன்வாய்ஸ் நம்பர், டெபிட் நோட், கிரெடிட் நோட், டெலிவரி சலான் இது மாதிரி லீகலாக உங்களுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்கும் வந்து நியூ இன்வாய்ஸ் சீக்வன்ஸ் நம்பர் வந்து அசைன் பண்ணுங்கள். அதே மாதிரி காம்போசிஷன் ஸ்கீம், QRMP ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா இன்கேஸ் அதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவுமே வந்து இயர் பிகினிங்கில் நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒன் மோர் திங், உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் அப்ளிகபிள் அப்படின்னா 1 ஏப்ரல்லேருந்து அதுவுமே வந்து நடைமுறைப்படுத்துருங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியில் எந்த ப்ராப்ளமும் வராது. சப்போஸ் இப்போ நான் சொன்ன பாயிண்டில் ஏதாவது நீங்கள் மிஸ் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நோட்டீஸாக அந்த பாயிண்ட் கன்வெர்ட் ஆகிறதுக்கு மோர் பாசிபிள் இருக்குது. நம்மளோட நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி ஆன்லைன் கிளாஸ் வந்து வர 13ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து 5 days கிளாஸ். டைம் வந்து ஈவினிங் 7:30 PM - 9 PM வரைக்கும். இந்த கிளாஸில் வந்து ஜிஎஸ்டியோட ஃபண்டமெண்டல்லேருந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே வந்து கவர் ஆகும். இது வந்து ஒரு பெய்டு கிளாஸ். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண வில்லிங் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு லிமிட்டடான சீட் தான். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.